ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்னென்ன காயெல்லாம் காய்ச்சிருக்கு, என்ன காயோட செடி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. ஸோ கத்திரிக்காய், பச்சை கலர் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இருக்குது. அது அடுத்த செடி பார்த்தீங்கன்னா இந்த ஊதா கலர் கத்திரிக்காய். ஸோ 4-5 ரகமான கத்திரிக்காய் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது. இது பச்சை கலர் கத்திரிக்காய். ஸோ இதுவும் நம்ம செடியில் காய்ச்சிருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கத்திரிக்காய் வந்து நம்ம அறுவடை செஞ்சுருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காய் பாருங்கள் மக்களே, 2 வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அவரைக்காவும் நல்லா காய்ச்சி இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பறிச்சிக்கலாம். ஒரு 4 அவரைக்காவும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பறிச்சிக்கிட்டோம். அவரைக்காய் கொடி நம்ம மாடி தோட்டத்தில் 5-6 இடத்துல நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ நிறைய காய் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்தது. 2 மாதமாக நல்லா காய் நம்ம எடுத்துக்கிட்டு தான். அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். ஸோ ஃபஸ்ட்டும் ஒரு வெண்டைக்காய் நான் காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த செடியில் ஒரு 4 வெண்டைக்காய் இருக்குது. அது அப்படியே கையோடு பறிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடி, நிறைய பச்சை மிளகாய் இருக்குது. ஸோ இந்த செடியில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் நிறைய இருக்குது. அதே மாதிரி பழுத்த பச்சை மிளகாவும் இருக்குது பாருங்கள் மக்களே. தக்காளி நல்லா காய்ச்சி இருக்குது பாருங்கள். பாவக்காய். ஸோ பாவக்காய் பாருங்கள், பிஞ்சுக்கள் இருக்குது, மேலே வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஃபுல்லாக பாவக்காய் கொடி. அதே மாதிரி அவரைக்காய் கொடி. இந்த செடியில் பார்த்திங்கன்னா லெமன் இருக்குது. ஸோ லெமன் வந்து பாருங்கள் நல்லா பெரிய காயாக காய்ச்சிருக்கு. செடியிலே பழுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு 3 காய் இருக்குது. செடியும் பாருங்கள். பார்த்திங்கன்னா பூண்டு. ஸோ பூண்டில் முளைப்பு வந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இதில் பார்த்திங்கன்னா இது நல்லா வளருது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் பூண்டு எந்த அளவுக்கு இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை. ஸோ புதினாவும் இவ்வளோ இருக்குது. நம்ம நல்லா மேலோட்டம் கட் பண்ண பார்த்திங்கன்னா நல்லா துளுத்து வருது இந்த புதினா. கருவேப்பிலை, புதினாக்கு அடுத்து கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. ஸ்மெல் செம்மையாக இருக்குங்க. பச்சை மிளகாவும் கத்திரிக்காய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி நிறைய நம்ம மாடி தோட்டத்தில் இது தான் இருக்குது. ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறது இதுதான் நம்ம. அதனால் இது வந்து எங்கள் அம்மா ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று, இப்போ பார்த்திங்கன்னா இது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பச்சை மிளகாய் வந்து அறுவடை செஞ்சோம். இந்த மாதிரி கொய்யா பாருங்கள், கொய்யா செடியில். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தாள். ஸோ சும்மா ஒரு 3 வெங்காயம் நிறைய பறிச்சிடுறோம். ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நம்மளுக்கு வெங்காயத்தாள் தேவைப்படும், அதனால் இதை எடுத்துருவோம். ஸோ வெங்காயத்தாள் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா பழுத்த பச்சை மிளகா. ஸோ 4 நம்மளும் பறிச்சிக்கலாம் பாருங்கள். வந்து ஊதா கலரு கத்திரிக்காய். ஸோ நம்ம நிறைய கத்திரிக்காய் வந்து அறுவடை செஞ்சாச்சு. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறி இப்போதைக்கு இதுதான் மக்களே இருக்குது.